ரைட், பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டியும் இதுவும் ஓரளவு சொத்து போகும். சரிங்களா? ரைட். வெப்பநிலை கூட ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும். The dark reactions being enzymatic are temperature controlled. டார்க் ரியாக்ஷன் என்ன சொன்னோம்? லைட் ரியாக்ஷன்ல கிடைச்ச ஏடிபி NAD வச்சுட்டு பயன்படுத்தி கார்போஹைட்ரேட் தயாரிக்க போகுது. டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்குது? ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்குது. சார், அந்த ரியாக்ஷன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டுன்னு சொல்றாங்க. வெப்பநிலையால கட்டுப்படுத்தப்படுது. சாரி, டெம்பரேச்சர் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த டார்க் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? என்சைம்ஸ் வேணும், நொதிகள் வேணும். இப்ப படிச்சோம்ல, இப்ப பெப்கேஸ், ரூபிஸ்கோ, இந்த மாதிரியான நொதிகள்லாம் இருக்குல்ல, நமக்கு ஏற்கனவே தெரியும். என்சைம்னா என்ன? சென்சிட்டிவ் டு ஆர் ஸ்பெசிபிக் டு டெம்பரேச்சர் படிச்சிருப்போம். குறிப்பு சார் தன்மை கொண்டது நொதிகள் அப்படின்னு. பியாண்ட் ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? என்சைம் வந்து டீநேச்சர் ஆகிடும். சரியா? எக்ஸப்ட் டேக் பாலிமரேஸ் படிச்சிங்களா? தெர்மஸ் அக்வாட்டிகஸ் பாக்டீரியத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு நொதி டேக் பாலிமரேஸ். அது மட்டும் அகைன் ஒரு 90 டிகிரி செல்சியஸாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது எடுக்கக்கூடிய இடம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஹாட் வென்ட்ல இருந்து. சரியா? வெப்ப நீரூற்றுகள் இருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அது மட்டும் எக்ஸப்ஷன். அல்லது இதை தவிர எல்லா என்சைமுமே சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த இடத்துல பாருங்க, டார்க் ரியாக்ஷன் எல்லாமே என்சைம் மூலமா நடக்கக்கூடியது. அப்ப என்சைம்கள் பாதிக்கப்பட்டா டார்க் ரியாக்ஷன் நடக்காது. நடக்கலன்னா கார்போஹைட்ரேட் தயாரிக்க முடியாது. சரிங்களா? Though the light reactions are also temperature sensitive, they are affected to a much lesser extent. அதாவது லைட் ரியாக்ஷன் கூட டெம்பரேச்சரால பாதிக்கப்படலாம். புரியுதா? எப்ப அப்படின்னா, they are affected to a much lesser extent. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு லெவலாவது கிடைக்கணும், டெம்பரேச்சர் ஒரு லெவலாவது இருக்கணும். ரொம்பவும் ஒரே ஈக்குவலா டெம்பரேச்சர் ரொம்பவும் கம்மியாவே இருக்குது, அந்த இடத்துல தொடர்ச்சியா இருக்குதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது. சரிங்களா? the C4 plants respond to high temperature. இப்பதானே படிச்சோம். ஹைலைட் அதுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு, சாரி C3 பிளான்ட்டுக்கு தான் எது அதிகமா வேணும்? கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமா வேணும். ஆனா C4 பிளான்ட்ஸுக்கு அதிகமான டெம்பரேச்சருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் ஷோ ஹையர் ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். C4 பிளான்ட்ல அதிகமா ஒளிச்சேர்க்கை எப்போ நடக்கும் அப்படின்னா, அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும்போது நடக்கும். ஏன்னா அது தாங்கும். while C3 plants have a much lower temperature optimum. ஆனா C3 பிளான்ட்ஸ்க்கு அதான் நம்ம இப்போதானே படிச்சோம், 25 to 30 டிகிரி செல்சியஸ் தான் இங்க, அங்க 30 to 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஓகேவா? அப்ப நமக்கு டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்னா C4 பிளான்ட்ஸ் பெஸ்ட். The temperature optimum for photosynthesis of different plants also depends on the habitat that they are adapted to. சார், எந்தெந்த பிளான்ட் எந்தெந்த வாழிடத்துல வாழுது, அதோட அடாப்டேஷன் முக்கியம். அதனால தான் எல்லா இடத்துலையும் எல்லா பிளான்ட்டும் இருக்கிறது கிடையாது. சரியா? இப்போ நீங்கள் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி அந்த கண்டிஷனில் மட்டும்தான் வாழ முடியும். இந்த இடத்துல வாழ முடியுமா? அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் மீசோஃபைட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டிங்கன்னா வாழ முடியாது. அப்போ பிளான்ட்ஸ் அடாப்டேஷன், தகவமைப்புகள் எங்கெங்கே வாழணும் அப்படின்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னு சொல்கிறாங்க. டிராபிக்கல் பிளான்ட்ஸ் ஹாவ் எ ஹையர் டெம்பரேச்சர் ஆப்டிமம். வெப்ப மண்டலங்கள்ல வாழக்கூடிய தாவரங்களுக்கு அதிகமான வெப்பநிலை உகந்த வெப்பநிலையாக இருக்கும். சரியா? then the plants adapted to temperate climates. டெம்பரேட்னா மித வெப்பமண்டல பகுதிகளில் விட வெப்பமண்டல பகுதிகளில் என்ன ஆகும்? உங்களுக்கு நல்லபடியா போட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு சொல்றாங்க. எதுக்கு? C4 பிளான்ட்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோ ஜென்ரலாவே. ஓகேவா? புரியுதா? அப்ப எதுக்கு டெம்பரேச்சர் முக்கியம் அப்படின்னா, C4க்கு வந்து அதிகமான டெம்பரேச்சர் தாங்கும், C3யும் தாங்கும், ஆனா ஓரளவுக்கு இருந்தா தாங்கும். சரியா? ரைட். அடுத்தது வாட்டர். வாட்டர் கூட ரொம்ப முக்கியம். புக்ல இருக்கா? தமிழ் மீடியத்தில் இருக்குதா? இருக்கா? அது கிளாஸா சேர்த்தாங்க. ஓகே. ஈவன் தோ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன் த லைட் ரியாக்ஷன். ஆமாண்ணே, ஒரு ரியாக்டன்ட் தானே. CO2 plus H2O அப்படிதானே போடுறோம். அப்ப வாட்டர் ஒரு ரியாக்டண்டா இருந்தா கூட the effect of water as a factor is more through its effect on the plant rather than directly on photosynthesis. நேரடியா போய் பாதிக்கிறதுக்கு பதிலா என்ன ஆகுது? அதுவும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வாட்டர் ஸ்ட்ரெஸ் causes the stomata to close, hence reducing the carbon dioxide availability. வாட்டர் ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்? வாட்டர் ஸ்ட்ரெஸ்னா தமிழ் என்ன அர்த்தமா?
ஸ்ட்ரெஸ்னா ஒரே அழுத்தம்னு சொல்லாது. நீர் அழுத்தம் தான் கொடுத்துருக்கா. வாட்டர் ஸ்ட்ரெஸ் காசு ஸ்டொமேட்டா டு க்ளோஸ். அதாவது இங்க பாருங்க, இது இலைத்துளை கரெக்டா, இப்படிதானே இருக்கும். காட் செல் இப்படித்தானே இருக்கும். when water உள்ள என்டர் ஆகுது என்ன ஆகும்? டர்ஜிடா மாறி ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிடும். புரியுதுங்களா? ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குமா? தாவரங்கள் ரெஸ்பிரேஷன் பண்ணி தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ரெஸ்பிரேஷன்ல வெளியிடுது. ஆமா, டூரிங் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கும். அப்படி வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்னடா, பிளான்ட் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் இல்லையா? ஆமாடா, நீ அந்த முன்னாடி வரலான்னு நினைக்கிறேன். தாவரங்கள் டூரிங் ரெஸ்பிரேஷன் எல்லா ஆர்கானிசமுமே ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிட்டு தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். புரியுதா? அப்ப ஸ்டொமேட்டா மூடிட்டு இருக்கு. ஸ்டொமேட்டா மூடிடுச்சுன்னா பிளான்ட் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கலன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதான் அர்த்தம். அப்ப வாட்டர் கூட இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரா ஆக்ட் ஆகுது. Besides, water is also makes leaves wilt, thus reducing the surface area of the leaves and their metabolic activity as well. Sir, suppose இலை வாடி போச்சு, இலை என்னாச்சு? வாடி போச்சு, தண்ணி கிடைக்கல. இந்த இடத்துல எப்படின்னா தண்ணி சுத்தமா கிடைக்கல அந்த பிளான்ட்டுக்கு. அந்த பிளான்ட்டோட லீஃப் இந்த மாதிரி இருக்குதுன்னா, ஒரு பிளான்ட்டோட லீஃப் நார்மலா இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பிளான்ட்ல அந்த லீஃப்ல வாட்டர் அவைலபிலிட்டி கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த பிளான்ட்டுக்கு நீர் கிடைச்சா இந்த மாதிரி இருக்கும். இதுவே அது சுருங்கி போய் கிடக்குதுன்னா அதுக்கு என்ன கிடைக்கல? வாட்டர் அவைலபிலிட்டி கிடைக்கல, அதனாலதான் அது சுருங்கி போகும், வில்ட் ஆயிடுது. சரியா? அப்ப அந்த மாதிரி கண்டிஷன் தண்ணியே கிடைக்கல, அந்த பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் ஒழுங்கா நடக்குமா? நடக்காது. அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியா, சப்போஸ் ஒரு சில பிளான்ட்ல வைரல் டிசீஸ் வந்துச்சு. வைரல் டிசீஸ் வந்த பிறகு இலையோடைய அளவு என்ன ஆயிடும்? சின்ன இலையா மாறிடும். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிச்சுன்னா நீங்க யோசித்து பாருங்க, எந்த பிளான்ட்ல இப்ப வாழை மரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கியா, இவ்வளவு பெருசா இருக்கும், திடீர்னு ஒரு சில வாழை மரம் என்ன ஆகும்? ஷார்ட்டாவே இருக்கும், இலைலாம் சின்னதா இருக்கும். ஏன்? அந்த இலை பெருசா இருந்தா அந்த பிளான்ட் என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா பெருசா வளர்ந்துருக்கும். அங்க என்ன ஆயிடுச்சு? வைரல் டிசீஸ் வந்ததால லீஃபோட இது ஸ்டண்டட் க்ரோத்னு சொல்லுவாங்க. குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டெம்மோட லெவலும் குறைஞ்சு போயிடும். அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் அதுக்கப்புறம் அப்ப லீஃப் வந்து வாடி போச்சுன்னா அதுல எதுவும் பாதிக்கப்படும்? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ். சரியா? ரெஸ்பிரேஷன் பாதிக்கப்படும், போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படும், உள்ள நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே பாதிக்கப்படும். சரிங்களா? அப்ப வாட்டரும் ஒரு ஃபேக்டர் தான் எதுக்கு? போட்டோசிந்தசிஸை பாதிக்கக்கூடிய. சரியா? ரைட், தட்ஸ் ஆல். இப்போ வந்து சம்மரி மட்டும் பார்த்துடலாம். போட்டோசிந்தசிஸ் உடைய சம்மரி. கிரீன் பிளான்ட்ஸ் மேக் their own food by photosynthesis. பசும் தாவரங்கள், பச்சை நிற தாவரங்கள் அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே தயாரிச்சுக்குது. எப்படி? போட்டோசிந்தசிஸ் மூலமா. During this process, carbon dioxide from the atmosphere is taken in by leaves through stomata. சார் எப்ப அப்படின்னா, அப்ப போட்டோசிந்தசிஸ் பொழுது அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை லீஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மூலமா பிளான்ட்ஸ் என்ன பண்ணிக்குது? உள்ள எடுத்துக்குது. அண்ட் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கார்போஹைட்ரேட்ஸ். எதுக்கு பயன்படுத்திக்குது அந்த கார்பன் டை ஆக்சைடை? கார்போஹைட்ரேட் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது. ஓகே, பிரின்சிபலி குளுக்கோஸ் அண்ட் ஸ்டார்ச். முக்கியமா கார்போஹைட்ரேட் நம்ம எதை சொல்றோம்னா குளுக்கோஸையும் ஸ்டார்ச்சையும் தயாரிச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் த கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஒளிச்சேர்க்கை எங்க நடக்கும்? பிளான்ட்ல கிரீன் பார்ட்டா இருக்கத்தான். ஒரு பிரவுன் கலர்ல பெரிய கட்டை இருக்குது, அங்க ஒளிச்சேர்க்கை நடக்குமானா நடக்காது. மெயின்லி லீவ்ஸ், முக்கியமா லீவ்ஸ். ஒரு சில சமயங்கள்ல யங் ஸ்டெம்மு கூட, சரியா, இளம் தண்டுகள் கூட ஒளிச்சேர்க்கையில ஈடுபடலாம். ஓகேவா? Within the leaves, the mesophyll cells have a large number of chloroplasts that are responsible for carbon dioxide fixation. அப்ப ஏன் சார் இலையில மட்டும் ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்குது அப்படின்னா, இலையில தான் மீசோஃபில் செல்கள் இருக்கு. மீசோஃபில் செல்கள்ல தான் குளோரோபிளாஸ்டோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதான் முக்கியம்னு சொல்றாங்க. Within the chloroplast, the membranes are sites of the for the light reaction. இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? குளோரோபிளாஸ்ட்ல எங்க லைட் ரியாக்ஷனுக்கு முக்கியமான இடம்னா உள்ள யார் இருக்கா? தைலகாய்டு இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைட் ரியாக்ஷனுக்கு. while the chemosynthetic pathway, அதாவது டார்க் ரியாக்ஷனை சொல்ல வராங்க, occurs in the
ஸ்ட்ரோமா. லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? இந்த மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் தைலகாயில நடக்குது. ஒளிவினை தைலகாயில நடக்குது. இருள்வினை ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்குது. அதுதான் இருள்வினையை தான் இங்க என்ன சொல்றாங்க, கீமோசிந்தட்டிக் பாத்வே அப்படின்னு சொல்றாங்க, அல்லது பயோசிந்தசிஸ் எதுனா வச்சு. போட்டோசிந்தசிஸ் ஆஸ் 2 ஸ்டேஜஸ். ஒளிச்சேர்க்கையில 2 நிலைகள் இருக்குது. ஒன்னு லைட் ரியாக்ஷன் அண்ட் த கார்பன் ஃபிக்சேஷன் ரியாக்ஷன். இந்த கார்பன் ஃபிக்சிங் ரியாக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டார்க் ரியாக்ஷன் சொல்றோம். சி இங்க பாருப்பா, மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்னு லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்ல ஏடிபி NADH வச்சு தயாரிக்க போகுது, அவ்வளவுதான். இன்னொன்னு கார்பன் ஃபிக்சிங் ரியாக்ஷன் தான் என்னது, அது டார்க் ரியாக்ஷனை தான் குறிக்கும். சரிங்களா? இந்த லைட் ரியாக்ஷன், the light energy is absorbed by the pigments present in the antenna and funneled to special chlorophyll A molecule called reaction center chlorophyll. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டனா மாலிகுல் நம்ம படிச்சோம். என்ன பார்த்தோம்? ஒரு சென்டர்ல ஒரு ரியாக்ஷன் சென்டர், தட் இஸ் வினை மையம்னு சொல்றோம். அது என்னவா இருக்கும்? குளோரோஃபில் ஏவா இருக்கும். கரெக்டா? குளோரோஃபில் ஏ இருக்கும். இதை சுத்தி யாரெல்லாம் இருப்பாங்கன்னு, பி இருக்கும், குளோரோஃபில் பி இருக்கும், சாந்தோஃபில் கரோடினாய்டு இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டனா மாலிகுல் என்ன பண்ணுதான், ஃபனல்னா என்ன அர்த்தம், ஃபில்டர் பண்ணி அந்த லைட் யாருக்கு அனுப்புது? குளோரோஃபில் ஏக்கு அனுப்புது. அதான் இந்த இடத்துல. சரியா? அதனால குளோரோஃபில் ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரியாக்ஷன் சென்டர், வினை மையம் அப்படின்னு சொல்றோம். There are 2 photo system, PS1 and PS2. 2 வகையிலான ஒளி தொகுப்பு இருக்குது, PS1 PS2. PS1 has 700 நானோமீட்டர். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. PS1 2 வந்து நமக்கு நானோமீட்டர்ல பிரச்சனை வரும். சரியா? ஓகே. அப்ப PS1 7 மாத்திக்கோ. சரிங்களா? 1 போட்டு 7 மாத்தினா 700 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. Absorbing chlorophyll A P700 molecules at its reaction center, while PS2 has 680. ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா இன்னொன்று அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு போயிடுங்க. ஓகே. இது வந்து ரெட் லைட்டை 680 நானோமீட்டருக்கு அப்சார்ப் பண்ணும். சரிங்களா? ஆஃப்டர் அப்சார்பிங் லைட், எலக்ட்ரான்ஸ் ஆர் எக்ஸைட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ PS2 அண்ட் PS1 அண்ட் ஃபைனலி டு NAD ஃபார்மிங் NADH. இந்த நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் படித்தோம். PS2 PS1 அதுக்கப்புறம் NADH2 ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? During this process a proton gradient is created across the membrane of the thylakoid. சார் இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் PS2 PS1 கடந்து செல்லும் போது அங்க என்ன ஏற்படுகிறது, ஒரு கிராடியன்ட் ஏற்படுகிறது. சரியா? அதுதான் நம்ம கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ்னு ஒன்று படிச்சோம் இல்லையா, அதான் இங்க சொல்றாங்க. ஓகே. The breakdown of the protons gradient due to movement through the F0 part of the AT phase enzyme. படிச்சோமா இல்லையா? அப்போ உங்களுடைய தைலகாய்டுடைய மெம்பரேன்ல இங்கதான் யார் இருப்பா, இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்படி இருக்குமா? இப்படி படிச்சோமா? ஓகே. சோ அந்த இடத்துல கிராடியன்ட் ஏற்பட்டு அது என்ன பண்ணுது, ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணுது. ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் PS2. இது முக்கியம். நீர் ஒளிப்பிளத்தல் என்பது போட்டோ சிஸ்டம் 2 ஓடு தொடரக்கூடியது, ஒளி தொகுப்பு 2 ஓடு தான் தொடரக்கூடியது. ரிசல்ட்டிங் இன் தி ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன். எப்படி உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது ஒளிச்சேர்க்கையின் போது பிளான்ட், அதுதான் போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கிறதுனால. புரோட்டான்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு PS2, PS2ல இருந்து PS1க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான், திருப்பி பார்க்குறோம். நெக்ஸ்ட், இந்த கார்பன் ஃபிக்சேஷன் சைக்கிள் CO2 is added by the enzyme Rubisco to a 5 carbon compound RUBP that is converted to 2 molecules of 3 carbon PGA. இது எதை சொல்றாங்க, C3 சைக்கிளை சொல்றாங்க. கால்வின் சைக்கிள் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எது கூட ஆட் ஆகுது, RUBP கூட ஆட் ஆகுது in the presence of Rubisco. சரியா? அது என்னவா மாறுது, 2 மூலக்கூறு 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலமா மாறுது. சரிங்களா? This is then converted to sugar by Calvin cycle. இது என்னவா மாறுது, சர்க்கரையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. And the RUBP is regenerated. மறு உருவாக்கத்து மூலம் RUBP வருது. எதுக்கு வருது, மறுபடியும் அடுத்த கார்பன் டை ஆக்சைடு கூட பைண்ட் ஆகிறதுக்கு வருது. சரியா? அது முடிஞ்சிச்சு. During this process ATP and NADP are synthesized in the light reaction are utilized. சரியா? அப்ப லைட் ரியாக்ஷன்ல உருவாக்கப்பட்ட ATP NADPH கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த கால்வின் சைக்கிள்ல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது, Rubisco also catalyzes a wasteful oxygenation reaction in C3 plants
தட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன். அதுதான் சொன்னேன். அதுல இருக்கிற ரூபிஸ்கோவுடைய கெப்பாசிட்டி என்ன, ஆக்சிஜன் இருக்கும்போது ஆக்சிஜன் கூடவும் பைண்ட் ஆகும். எப்பனா அதுக்கு பேர் தான் போட்டோ ரெஸ்பிரேஷன். சரியா? பாஸ்போகிளைசரேட்டை கொடுக்குது, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்து. Some tropical plants show a special type of photosynthesis called C4 pathway. இதுதான் என்னெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சுக்க சொன்னேன். C4 பிளான்ட்டுக்கு கரும்பு, மக்காச்சோளம் ஞாபகம் வச்சு. ஓகே. In these plants, the first product of carbon dioxide fixation that takes place in the mesophyll is a 4 carbon compound. என்னது? oxaloacetic acid கொடுக்குது. In the bundle sheath cells, the Calvin pathway is carried out for the synthesis of carbohydrate. சார், பண்டல் ஷீட்ல என்ன நடக்குது? கால்வின் சைக்கிள் நடக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கிறதுக்கு நடக்குது. சரியா? பார்த்துக்கோ. தட்ஸ் ஆல். போட்டோசிந்தசிஸ் படிங்க.